மூன்றாம் ஆண்டா இரண்டாம் ஆண்டானே சரியா ஒரு சந்தேகத்தோட தான் திரு விஜய் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்ல பேசும்போது இரண்டாம் ஆண்டு அப்படின்னு சொல்றாரு, இங்கிலீஷ்ல பேசும்போது மூன்றாம் ஆண்டு அப்படின்னு சொல்றாரு. எத்தனை ஆண்டா கட்சி நடத்துறாரே தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பனையை விட்டு வெளியே வரல. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு, எப்படி சினிமால வசனம் படித்து பேசுவார் அதே போல திருக்குறள் பேசிவிட்டார். நீங்க தனியா இப்படி நீங்க கேள்வி வைக்கிற போல பிரசுக்காரங்க அவங்கள்ட்ட போய் திருக்குறளுக்கு அர்த்தத்தை கேட்டீங்கன்னா கட்சியமா தெரியாது. ஏன்னா அவர் மகிழ்ச்சி பேசின ஒரு குரல் தானே தவிர திருக்குறளுக்கு அர்த்தமோ இல்ல மொத்தமா எத்தனை திருக்குறள் இருக்கோ என்பதை கூட தெரியாத ஒரு நபர் விஜய். நடிகராக இருந்து வெறும் நடிகராகவே ஜெயித்து அரசியல் வந்துவிடலாம் என்ற எண்ணம் எப்போதும் தமிழகத்தில் பலிக்க போவது கிடையாது. இன்னொரு எம்ஜிஆர் பிறந்து வரப்போவதும் கிடையாது. எம்ஜிஆரை பார்த்து நாங்கள் அரசுக்கு வந்தோம் அப்படின்னு கூறக்கூடிய விஜய், எம்ஜிஆர் அவர்கள் மக்களை எந்த அளவுக்கு சந்தித்தார்கள், மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள், மக்கள் பிரச்சனையை பேசினார்கள், சட்டமன்றத்துக்கு சென்றார்கள், கேள்வி எழுப்பின் பிறகு தனி கட்சி தொடங்கி இன்னைக்கு அதிமுக ஒரு ஆலமரம் போல் வளர்ந்து நிக்கிறது. எதுவுமே பண்ணாம எந்த மக்களோட விஷயத்திலையும் கவனம் செலுத்தாமல் இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியல் மேடையில கூட நடிகராக மாறி குத்தாட்டம் தான் ஆடுகிறாரே தவிர மக்களோட குற்றங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ குரல் கொடுக்க தயாராக இல்லை. நான் திமுகவை எதிர்க்கிறேன், நான் பாஜகவை எதிர்க்கிறேன், எதிர்க்கோ தப்பில்லை. ஆனா உங்களால் மக்களுக்கு என்ன நன்மை நடக்க போகிறது, எதை எதிர்த்து குரல் கொடுக்க போகிறீர்கள்? இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த கஞ்சா கலாச்சாரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா, இல்ல அதுக்காக குரல் கொடுக்க போறீங்களா, அதுக்காக என்ன செய்ய போறீங்க? எதுவுமே சொல்லாம 3 வருஷம் கட்சி நடத்திய ஒரே கட்சி தாவேகா தான் என்கின்ற பெருமை தாவேகாவுக்கும் அந்த கட்சியின் தலைவருக்கும் சென்றடையும்.